இத இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்க காலையில எந்திரிக்கிறீங்க. ஒரு காஃபியோ, டீயோ எடுத்துட்டு உங்க லேப்டாப் முன்னாடி உட்கார்றீங்க. நீங்க இத ஒரு 1000 டைம்ஸ் இந்த கமெண்ட்ட வந்து டைப் பண்ணியிருப்பீங்க. "என்பிஎம் ஐ ஆக்சியோஸ்" இல்லன்னா "என்பிஎம் இன்ஸ்டால் ஆக்சியோஸ்". இது வந்து கேட்கறதுக்கு சிம்பிளா இருக்கலாம். எந்த ஒரு விஷயமுமே இல்லையே! இத நான் 100 வாட்டி பண்ணியிருக்கேன். இதுல என்ன பிரச்சனை இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த டைம் மொத்தமா வேற. அது என்ன அப்படின்னா, நீங்க இந்த "என்பிஎம் ஐ ஆக்சியோஸ்" இல்ல "என்பிஎம் இன்ஸ்டால் ஆக்சியோஸ்" குடுத்து என்டர் குடுத்தீங்க அப்படின்னா, ஒரு ஹேக்கர் உங்களோட அதர் சைட் ஆஃப் தி வேர்ல்டுல ஏதோ ஒரு ரூம்ல நீங்க அவர பார்த்திருக்க கூட மாட்டீங்க. ஆனா வந்து உங்களோட கம்ப்யூட்டரோட ஃபுல் அக்சஸ வந்து எடுக்கலாம். அதாவது எத சொல்றேன் அப்டின்னா, உங்களோட ஃபைலு, உங்களோட பாஸ்வேர்டு, உங்களோட கிளவுட் அக்கவுண்ட், உங்களோட என்டயர் ப்ராஜெக்ட் இது எல்லாமே வந்து எடுக்கலாம். உங்களுக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இருக்காது. இது ஏதோ ஒரு மூவியோ, இல்ல ஏதோ ஒரு த்ரில்லர் கதை புக்கோ எதுவுமே வந்து கிடையவே கிடையாது. இது வந்து ஆக்சுவலா நடந்த ஒரு விஷயம். மார்ச் 31ஆம் தேதி 2026 அப்ப நடந்துச்சு. இதுல வந்து ஒரு ஸ்கேரியான விஷயம் என்ன அப்டின்னு பார்த்தோம் அப்டின்னா, இது வந்து ஒரு ஸ்மார்ட்டஸ்ட் டெவலப்பர்ன்னு தான் வந்து சொல்லலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, இந்த கோட் வந்து எழுதுறதுக்கு அத வந்து ஈஸியா அவங்களால கேட்ச் கூட பண்ண முடியாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள்க்கு நம்ம ஒரு ஸ்மார்ட் டெவலப்பர்னா என்ன செய்வோம்? சரி ஓகே ஃபேங் கம்பெனிஸ்ல வேலை செய்றாங்க. ஸோ அவங்கலாம் இப்போ வந்து பயங்கர ஸ்மார்ட்டா இருப்பாங்க. இப்போ ரியாக்ட்ல வந்து இப்போ Facebookல இருக்காங்க, Googleல இருக்காங்க, Amazon, Apple இந்த மாரி கம்பெனிஸ் டாப் கம்பெனிஸ்ல இருக்கிற எல்லாருமே ஓகே இன்னும் பயங்கர ஒரு ஸ்மார்ட்டான டெவலப்பர்ஸ் அப்டின்னு நெனைப்போம்ல. அவங்களால கூட இத வந்து இந்த பக்க வந்து கண்டுபிடிக்க முடியல. ஆக்சுவலா இது வந்து பக் கிடையாது. இது மால்வேர். நான் என்னன்றத நான் உங்களுக்கு ஃபுல்லா கிளியரா சொல்றேன். ஸோ இதுல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, எப்படி வந்து ஆக்சியோஸ் வந்து ஹேக் ஆச்சு? ஸோ இதுல வந்து எப்படி வந்து வொர்க் ஆச்சு? அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து கிளியரா அத கண்டுபிடிச்சாங்க? நம்ம என்ன பண்ணணும் அத புரொடெக்ட் பண்ணிக்க? இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவோட எண்ட் வரைக்கும் இருங்க. இது வந்து சீனியர் டெவலப்பரால கூட முடியாதத ஈஸியா உங்களுக்கு பிரேக் பண்ணி என்னென்ன இருக்கு? என்னென்ன விஷயம்? நம்மள எப்படி பார்த்துக்கணும்? அப்படிங்கிற எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு கிளியர் கட்டா சொல்லப் போறேன். ஸோ வீடியோக்குள்ள ஒண்ணு ஒண்ணா போக ஆரம்பிச்சிடலாம். சரி ஓகே. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்டின்னா, நமக்கு ஆக்சியோஸ்னா என்ன அப்டின்றது தெரியணும். ஸோ ஆக்சியோஸ்ங்கிறது ஒண்ணுமே கிடையாது. ஸோ நீங்க வந்து நீங்க ஆக்சியோஸ்ன்றத ஃபர்ஸ்ட்டு கேள்விப்படலனாலுமே ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம எப்போதுமே வந்து எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்டின்னா, ஒரு எக்ஸாம்பிள்க்கு நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறோம் அப்டின்ற மாரி வச்சுக்கலாம். ஸோ ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு நீங்க வந்து பீஸாவோ, இட்லியோ, தோசையோ ஏதோ ஒண்ணு ஆர்டர் பண்றீங்க அப்டின்னா, நீங்க வந்து கிச்சனுக்கு டைரக்ட்டா போக வேணாம். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒரு வெயிட்டர வந்து கூப்பிடுவோம். அந்த வெயிட்டர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, கிச்சனுக்கு போயிட்டு நம்மளோட ஆர்டர் எடுத்துட்டு தோசையோ, இட்லியோ அத எடுத்துட்டு நமக்கே திருப்பி கொண்டு வந்து குடுக்குறாங்கல்ல. ஸோ இதுதான் வந்து ஆக்சியோஸ்லயே நடக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ஆக்சியோஸ்ங்கிறது வெயிட்டர். இது ஆனா நம்மளோட கோடுக்கு. ஸோ இப்ப வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள்க்கு நம்ம சர்வரோட நம்ம வந்து பேசணும் அப்டின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள்க்கு வெதர் வந்து இன்னைக்கு எப்படி இருக்கு அப்டின்னு சொல்லி போட்டோம் அப்டின்னா, இங்க கீழ பார்த்தீங்கன்னா தெரியும். axios.get அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு எண்ட் பாயிண்ட் வந்து இருக்கு. ஸோ இந்த எண்ட் பாயிண்ட்ட வந்து நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா, ஒரு HTTP ரிக்வெஸ்ட் வந்து போகும். இதெல்லாம் நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து எழுதணும் அப்படின்னா, ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஸோ ஆக்சியோஸ் வந்து அது ரொம்ப சிம்பிள் பண்ணிருச்சு. அதாவது என்ன அப்படின்னா, axios.get என்ன எண்ட் பாயிண்ட் இருக்கோ, அத வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா, ஆக்சியோஸ் வந்து மீதி இருக்கிற எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கும். உங்களுக்கு வந்து சூப்பர் ஃபாஸ்ட்டா வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வருது. ஸோ இது வந்து எந்த விஷயத்தையுமே வந்து தப்பான ஆர்டர கொண்டு வந்து குடுக்குறது, இந்த மாரி எதையுமே வந்து பண்ணவே பண்ணாது. இன்னொன்னு என்ன அப்படின்னா, கிரேசியான விஷயம் 100,000,000 டைம்ஸ் எவ்ரி சிங்கிள் வீக் அத வந்து டவுன்லோட் பண்றாங்க ஆக்சியோஸ. நீங்க ஜஸ்ட் வந்து என்பிஎம் ஆக்சியோஸ் அப்படின்னு சொல்லி போட்டீங்கனாலே தெரியும். நோட் பேக்கேஜ் மேனேஜரோட அந்த லைப்ரரி ஒர்க் ஆகும். அதுல பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் 100,000,000 பிளஸ் டவுன்லோட்ஸ் வந்து ஒவ்வொரு வீக்குமே வந்து டவுன்லோட் ஆகுது. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க கிட்டத்தட்ட உலகத்துல எல்லாருமே அத வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எல்லாருமே யூஸ் பண்றாங்க மீன்ஸ் நம்ம டெவலப்பர் கம்யூனிட்டி, கோடிங் கம்யூனிட்டில எல்லாருமே மோஸ்ட்லி இத வந்து யூஸ் பண்ண தான் செய்றாங்க. ஸோ இந்த ஜாவாஸ்கிரிப்ட் ப்ராஜெக்ட் என்னென்னலாம் இருக்கோ அதாவது வெப்சைட், ஆப், டூல்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆக்சியோஸ் பேக் எண்ட்ல பிரச்சனை இல்லையா? ஃப்ரண்ட் எண்ட்ல மட்டும் தான் கேட்டீங்கன்னா, அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆக்சியோஸ பேக் எண்ட்லயுமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. எல்லாத்துலயுமே இது வந்து பிரச்சனை தான். ஸோ இது வந்து எவ்ரி சிங்கிள் ஜாவாஸ்கிரிப்ட் ப்ராஜெக்ட்ட வந்து நமக்கு வந்து அஃபெக்ட் தான் பண்ண போது. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆக்சியோஸ் கிளியரா வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ இப்ப ஆக்சியோஸ்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு. நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்டின்னா, என்பிஎம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அத ஏன் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்டிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. ஸோ இந்த என்பிஎம்ல பார்த்தோம் அப்டின்னா, இந்த என்பிஎம்ன்றது வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, அது நோட் பேக்கேஜ் மேனேஜர் அப்டின்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் ஆனா அதுக்கான நேம் வந்து நோட் பேக்கேஜ் மேனேஜர்ன்றது கிடையாது. நெறைய விஷயங்கள் வந்து வரும். பட் ஜெனரலா இருக்கிறது வந்து நோட் பேக்கேஜ் மேனேஜர் அப்டின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதுல நேம பத்தி நம்ம வொரி பண்ணிக்க வேணாம். இந்த என்பிஎம்ங்கிறது என்ன அப்டின்னா, ஒரு இந்த ஜெயிண்ட் லீகோ ஸ்டோர் அதாவது பேசிக்கா நம்ம இந்த பில்டிங் பிளாக்ஸ்லாம் வந்து பார்த்திருப்போம். ஸோ இந்த மாரி ஒரு வீடு கட்டுறோம்ல. ஸோ இத தான் வந்து நம்ம வந்து இந்த லீகோ அப்டின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இப்போ வந்து நான் ஒவ்வொரு பீஸையும் வந்துட்டு
நானாவே வந்து செய்ய மாட்டேன்ல. நான் என்ன பண்ணுவேன், நேரா போவேன், எனக்கு வேணுங்கிறத வாங்கிப்பேன், வாங்கிட்டு வந்து செய்வேன்ல. ஸோ சேம் இதே தான் வந்து என்பிஎம்க்கும். இது வந்து கோடுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம டெவலப்பர் வந்து நேரா அங்க போவாங்க. அந்த என்ன வேணுமோ அந்த பேக்கேஜ வந்து இன்ஸ்டால் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த இந்த ஒரு ஒரு சின்ன விஷயம் இருக்குல்ல, ஆக்சியோஸ்ன்னு ஒரு பேக்கேஜ் இருக்கும். ஸோ இதே மாரி வந்து கிரிப்டோ ஜேஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். ஸோ இந்த மாரி நெறைய பேக்கேஜஸ் வந்து இருக்குல்ல. மொமெண்ட் ஜேஎஸ் இருக்கு. ஸோ டே ஜேஎஸ் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே நமக்கு ரியாக்ட் லைப்ரரியில ரியாக்ட் ரவுட்டர் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன பண்ணுறோம், என்பிஎம் இன்ஸ்டால் இப்படி தானே வந்து கொடுக்குறோம். ஸோ இப்போ நம்ம என்பிஎம் இன்ஸ்டால் ஆக்சியோஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா, பேசிக்காக என்ன ஆகும் அப்படின்னா, நான் வந்து அந்த நோட் பேக்கேஜ் மேனேஜரில் போயிட்டு நான் ஜஸ்ட் என்னோட ஆக்சியோஸ் லைப்ரரியை எடுத்து கொண்டு வந்து நான் வச்சுக்கிறேன். எனக்கு தேவையானதை நான் அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து இந்த ஆக்சியோஸுங்கிறது. இதுதான் வந்து இந்த பேக்கேஜ் வந்து யார் வந்து இப்போ நம்ம இப்போ இந்த ஆக்சியோஸ்ன்னு இருக்குல்ல, இந்த ஆக்சியோஸ் பேக்கேஜை ஒருத்தர் ரியல் டைம் ஒரு ரியல் பீப்புள் வந்து ஒரு டெவலப்பர் டீம் வந்து அங்கே பில்ட் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து என்பிஎம் சொல்லிட்டு அந்த அக்கௌண்ட் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த யார் வந்து ஓனராக இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் அதை பப்ளிஷ் பண்ண முடியும். ஒரு வெர்ஷனோ இல்லை ஒரு பேக்கேஜோ எதையாவது வந்து பண்ண முடியும். ஸோ நீங்கள் இப்போ ஆக்சியோஸை வந்து நீங்கள் நம்பி இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஆப்வியஸாக அந்த பர்சனையும் நீங்கள் வந்து நம்புறீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ அவங்க அக்கௌண்ட்லேருந்து தான் வருதுல்ல. ஸோ அதனால் அந்த பர்சனையும் நம்ம நம்புகிறோம், இல்லை மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம அவங்களையும் நம்புகிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த இடத்துல இந்த ட்ரஸ்ட்டு தான் வந்து ஹேக்கர்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக போயிடுச்சு. அதை தான் வந்து அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து சாப்டர் 3ல பார்ப்போம். ஸோ சாப்டர் 3 என்ன அப்படின்னா, இந்த அட்டாக் டைம்லைன். ஸோ இந்த மார்ச் 30 வந்து இருக்குல்ல, ஸோ அன்னைக்கு தான் வந்து இது நடந்துச்சு. ஸோ மார்ச் 30, 2026 இதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மோஸ்ட்லி இப்போ நம்ம இந்தியன் டைம் படி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம நைட் ஆயிருக்கும். மோஸ்ட் ஆஃப் தி டெவலப்பர்ஸ் வந்து தூங்கியிருப்பாங்க. இல்லை வந்து நைட் ஷிஃப்ட்டில் இருக்குன்னா அவங்க ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை தாண்டி இந்த இதுலலாம் பார்த்தீங்கன்னா, யூஎஸ் அந்த சைட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அவங்கலாம் வந்து இந்த நெட்ஃப்ளிக்ஸை பார்த்துட்டே, இல்லை வந்து ஃப்ரீலான்சிங் யாரோ பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்கலாம் வந்துட்டு இந்த முழிச்சிருக்கிற டைமில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த ஹேக்கர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிளான் பண்ணி இதை பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் எடுத்தோடனே போய் அடிச்சு ஒரே நாளில் இது வந்து நடக்கவே இல்லை. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதை வந்து மந்த்ஸ் கணக்கில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க அந்த அவங்க ஹேக் பண்ண போகிறேங்கிறத. ஸோ வந்தோடனே டக்குன்னு ஓகே அடிச்சு முடிச்சிருவோம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ரொம்ப ரொம்ப பேஷண்ட்டாக இருந்திருக்காங்க. அது ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு செஸ் பிளேயர் வந்து ஒரு 10 மூவ் நம்ம வந்து முன்னாடியே யோசிச்சு வச்சிருப்பாங்கல்ல. நமக்கு வந்து இதை வந்து இப்படி நவுத்துனா இப்படி போகும், இப்படி நவுத்துனா அது நடக்கும், இது நடக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து வச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த டீகாய் பேக்கேஜ் பப்ளிஷ்ட். ஸோ இது ஃபஸ்ட்டு என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இந்த அட்டாக்கர்ஸ் வந்து பிளெயின் கிரிப்டோ ஜேஎஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த என்பிஎம்க்கு பண்ணியிருக்காங்க. இது வந்து என்ன ஒரு சாதாரண விஷயம் தானே, இது வந்து இன்னொரு பேக்கேஜ் மாதிரி தானே, இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே வந்து டவுட் வரலாம். ஸோ இது வந்து கரெக்டு தான். இதில் எதுவுமே வந்து இல்லவே இல்லை. ஒரு க்ளீனான ஒன்று தான். எந்த ஒரு ஹார்ம்லெஸ் எதுவுமே வந்து இல்லை. ஸோ இப்போ ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு ஒரு திருடன் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து வரான். ஸோ அந்த வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு திருட போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதோ ஒரு கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா, அது திருட போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டு, ஒரு தண்ணி பாட்டிலோ இல்லை ஏதோ ஒரு இதையோ வந்து வாங்கிட்டு, அதை வந்து ரொம்ப ரொம்ப நார்மலாக வந்து நடந்துப்பாங்கல்ல. ஸோ அடுத்த நாள் திருட போகிறதுக்கு என்னென்ன இருக்குது, எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து பார்த்து வச்சுப்பாங்கல்ல. ஸோ இதே மாதிரி தான் வந்து நடந்திருக்கு. ஒரு 18 ஹவர்ஸ் கழிச்சு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த பிளெயின் கிரிப்டோ.js வந்து பேக்கேஜை அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன ஆச்சு, இதுதான் அவங்களோட வெப்பனே. ஸோ ஓகே. 18 ஹவர்ஸ் கழிச்சு என்ன ஆயிருக்கு, வெப்பன் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஆக்சியோஸ் என்பிஎம் பேக்கேஜை வந்து யார் வந்து மேனேஜ் பண்ணுறா அப்படின்னா, ஒரு டெவலப்பர் இருக்காரு. அவர் பேர் வந்து ஜேசான் சைமன். அவர் வந்து ஒரு ரியலான ஒரு பர்சன் தான். அவர் வந்து ஆக்சியோஸை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. இவர் அக்கௌண்ட்டை இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, என்பிஎம்ல அக்சஸ் டோக்கன் சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும். அதை வந்து எடுத்து அதை தான் அந்த அவங்களோட மாஸ்டர் கீ. இதை எடுத்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவரோட அக்கௌண்ட்டை வந்து ஹேக் பண்ணிட்டாங்க. எடுத்து ஹேக் பண்ணிட்டதுக்கப்புறம் ஒரு புது புது வெர்ஷன்ஸ் வந்து ஆக்சியோஸ்க்கு வந்து குடுக்குறாங்க. அதாவது எப்படி அப்படின்னா, அது இந்த எப்படி வந்து நம்மளோட அந்த ஆக்சஸ் கீயை வந்து எப்படி எடுத்தாங்க அப்படிங்கிற விஷயம் இதுவரைக்கும் இன்னும் கிளியர் கட்டா தெரியல. பட் ஆனா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஆக்சியோஸ் என்பிஎம் அக்சஸ் டோக்கனை எடுத்துட்டு, அந்த இது வழியா தான் வந்து இவங்க வந்து இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே. இப்போ வந்து இந்த டேட்டா பிரீச் வந்து எங்கேயோ நடந்திருக்கு. ஆனா இது வந்து கிடைச்சிருச்சு. சரி ஓகே. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆக்சியோஸ் வந்து கேம் ஓவர் அப்படின்னு எல்லாரும் நினைச்சிருப்பாங்க. ஸோ அந்த பாய்சன்ட் பேக்கேஜ். ஸோ இது வந்து இருக்குல்ல, இதுதான் வந்து 12:21 AM UTC மார்ச் 31 அன்னைக்கு இது வந்து நடந்திருக்கு. ஸோ அந்த எடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு வெர்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அது என்ன வெர்ஷன் அப்படின்னா,
1.14.1. ஸோ இது வந்து யாராக இருந்தாலுமே சரிங்க. இதை வந்து என்பிஎம் அந்த பேக்கேஜ் மேனேஜர் நம்ம டவுன்லோட் பண்ண முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரொம்ப ரொம்ப நார்மலான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா அது அதே சேம் நேம்லேருந்து தான் வருது. அந்த ஜேசான் சைமன் அவர் தான் மேனேஜ் பண்ணுறாரு. அவர் நேம்லேயே தான் வருது. சேம் கோடு தான் இருக்குது. சேம் டெவலப்பர் அக்கௌண்ட் தான் இருக்குது. ஆனால் இதில் உள்ள என்ன இருக்குது அப்படின்னா அந்த ஹேக்கர்ஸ் இன்ஸ்டால் பண்ணி வச்ச plain crypto.js வந்து இருக்குது. ஸோ இது வந்து இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட டிபெண்டன்சியில் வந்து இருக்கா. ஸோ நம்ம நோட் மாடியூல்ஸ் வந்து பார்த்துருப்போம். நம்ம பேக்கேஜ் என்பிஎம்ஐ கொடுக்கும் போதே நோட் மாடியூல்ஸ் வந்திருக்கும். அதில் ஆக்சியோஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா முன்னாடி plain crypto.js வந்து இருக்காது. பட் இப்போ இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம முன்னாடியே வந்து பார்த்துருந்தோம்ல, நம்ம அந்த பில்டிங் பிளாக்ஸ் வாங்குறோம் அப்படின்னா வந்து பார்ப்பாங்க. இந்த மாதிரி வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி சீக்ரெட்டாக ஏதாவது ஒன்று தேவையில்லாத ஒரு விஷயத்தை இப்போ ஒரு 100 விஷயம் இருக்குன்னு இந்த பணப்புழக்கம் இருக்குல்ல. ஸோ இந்த பணப்புழக்கத்தில் கள்ள நோட்டு அடிச்சு விட்றாங்கல்ல. இப்போ இதில் எது ஒரிஜினல் எது பொய்ன்றது நமக்கு தெரியவே தெரியாது. சீக்ரெட்டாக நம்மளோட பொய்யையும் சேர்ந்து அந்த உண்மையோட கலந்துருவாங்க. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஆக்சியோஸ்க்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா ரிலீஸ் பண்ண 39 நிமிஷத்தில் அவங்க வந்து இன்னொரு வெர்ஷன் வந்து விடுறாங்க. அது வந்து 0.30.4. இதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப பாய்சன்டான ஒன்று. அதுவுமே வந்து அந்த ஓல்டர் வெர்ஷனும் சரி, இப்போ புதுசாக உள்ளதும் சரி, இந்த இடத்துல நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து காலி. சரி, ஓகே. இப்போ நம்ம அந்த வெப்பனை வச்சு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறதையுமே நம்ம வந்து பார்ப்போம். ஸோ சாப்டர் 4 என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த வெப்பன் அதுதான் அந்த அவங்களோட ரேட் மால்வேர். ஸோ இந்த ரேட்டுங்கிறது பேசிக்காக வேறு ஒன்றும் இல்லை, ரிமோட் அக்சஸ் ட்ராஜன். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து இந்த நேம் வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது அப்படின்னா நான் ஈஸியாக சிம்பிளாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஆர் ஃபார் ரிமோட்டா. ஸோ இந்த ரிமோட்டுங்கிறது என்ன அப்படின்னா யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஏதோ ஒரு உலகத்தில் ஒரு மூலையை உட்காந்துட்டு உங்களோட சிஸ்டமாக அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து இந்த ரிமோட்டுங்கிறது. அக்சஸ்னால் என்ன அப்படின்னா நம்மளோட ஃபுல் என்ட்ரி, நம்மளோட ஃபைலு, பாஸ்வேர்டு, க்ளவுட் கீ இது எல்லாத்தையுமே அதாவது பேசிக்காக நம்மளோட கம்ப்யூட்டருக்குள்ளே உள்ளே வந்துடுறது தான் இந்த அக்சஸ் கொடுத்துட்றது. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரோஜன். ஸோ இந்த ட்ரோஜன்றது உங்களுக்கு வந்து கன்ஃபியூசிங்காக இருக்கலாம். இது வந்து ஏன்ஷியன்ட் கிரீக் மித்தாலஜி தான். ஸோ அது என்ன அப்படின்னா கிரீக்ஸ் வந்து சோல்ஜர்ஸை வந்து ஒரு ஜெயிண்ட் வுட்டன் ஹார்ஸ்குள்ளார வந்து வச்சு ஒளிஞ்சு அது வழியாக வந்து சிட்டிக்குள்ளே வந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து நடந்திருக்கு. ஸோ சேம் இதே தான் வந்து நம்மளோட ஆக்சியோஸ்லேயும் நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, ஆக்சியோஸ் வந்து அதாவது நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன ஆகும் 1.14.1 தான் நம்ம மால்வேர்னு சொல்லணும். ஸோ அதை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது எதுவுமே வந்து நமக்கு தெரிஞ்சுக்காது, கம்ப்ளீட்டாக ஃபைனாக தான் இருக்கும். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட plain crypto.js வந்து இருக்கும் பாருங்க, அதுவும் இன்ஸ்டால் ஆகிருக்கும், அதுவும் பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த ஹிடன் ஸ்கிரிப்ட் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன விதமான கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறீங்க, விண்டோஸா, மேக்கா, லினக்ஸா, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க உங்களோட இதை வந்து டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஃபைல்ஸு, க்ரெடென்ஷியல்ஸு, க்ளவுட் கீஸு, பாஸ்வேர்ட்ஸு, ஸோ இது எல்லாத்தையுமே அவங்க வந்து எடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட சீக்ரெட் சர்வர் இருக்கும், ஹேக்கர்ஸோட சீக்ரெட் சர்வர், அதில் வந்து இந்த டேட்டா எல்லாமே போய் ஸ்டோர் ஆகிடும். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட டேட்டா எல்லாம் டெலீட் ஆகி அவங்க என்ன வேணும்னு நினைக்கிறாங்களோ அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணி ஒரு இதுவாக வந்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த நேரத்தில் வந்து நம்ம ஈஸி, ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஃபஸ்ட்லேருந்து என்பிஎம்ஐ ஆக்சியோஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். நம்ம ஒரு டீயோ காஃபியோ ஏதோ ஒன்று எடுத்துருப்போம். அதை கொடுத்து நம்ம வந்து அதை குடிச்சு முடிக்கிறதுக்குள்ளேயுமே உங்கள் கம்ப்யூட்டர் வந்து ஃபுல்லாக காலியாக இருக்கும், ஹேக்கர்ஸ் கையில் வந்து போயிருக்கும், ஆனால் எந்த ஒரு ட்ரேஸுமே இல்லாமல். ஸோ இது வந்து எப்படி அப்படின்னா ஒரு திருடன் வந்து வீட்டுக்குள்ளே வந்து எல்லாத்தையுமே எடுத்து எந்த ஒரு தடையுமே இல்லாமல் வெளியில் போகிறது தான். ஸோ இதனால் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்னமும் 2026லேயுமே வந்து என்ன அப்படின்னா யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு பார்ட்டிக்கு போகிறோம் அப்படின்னா 2003ல் வந்த மாதிரி வந்து செக்யூரிட்டி பிரீச் பண்ணிவிட்டு இன்னும் போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி. சரி, ஓகே. இப்போ நம்மளோட சாப்டர் 5 வந்து பார்ப்போம். சரி, ஓகே. இப்போ இது எல்லாமே நடந்துருச்சு, இது எல்லாம் நடந்துச்சுன்றது எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு விஷயம் இருக்கும்ல, அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னா இந்த செக்யூரிட்டி வேர்ல்டு வந்து ஒரு சீரியஸாக வந்திருப்பாங்க. ஒரு கம்பெனி வந்து ஸ்டெப் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த அட்டாக்கை வந்து உடனே வந்து ஸ்பாட் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு ஆக்சியோஸ் வந்து ஒரு ரிலீஸ் பண்ணுறாங்க. அதாவது வந்து ஒரு எப்போவுமே வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா ஓஐடிசி ப்ரொவினன்ஸ் மெட்டாடேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட அஃபிஷியல் சிஸ்டம் என்ன இருக்கோ அது வழியாக தான் வரும். ஸோ இது வந்து ஒரு இமேஜின் எப்படி பண்ணிப்போம் அப்படின்னா நம்ம முன்னாடிலாம் அந்த ராஜா காலத்தில் பார்த்துருந்தோம் அப்படின்னா ஒரு லெட்டர் வருதுன்னா அதில் வந்து சீல் பண்ணி வச்சுருப்பாங்களே. இப்போ அந்த சீல் வந்து இல்லை அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், சந்தேகம் இல்லாமல் இதை வந்து பிரித்து பார்த்துருப்பாங்களோ, இது ராஜாட்டேருந்தே வந்தது இல்லையோ அப்படின்ற மாதிரி சந்தேகம் வரும்ல. ஸோ சேம் அதே கதை தான். அந்த விஷயம் வந்து இல்லை அப்படிங்கிறதுனால, ஓஐடிசி ஃபிங்கர் பிரிண்ட் இல்லை அப்படிங்கிறதுனால என்பிஎம் வந்து யாரெல்லாம் வந்து அந்த டைமில் வந்து புல் பண்ணாங்களோ, ஸோ மொத்தமாக வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 hours 54 minutes இதுதான் வந்து அந்த அந்த நம்ம இஷ்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கான நேரம். அந்த நேரத்தில் அந்த 3 hours கிட்டன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த 3 hours யாரெல்லாம் வந்து புல் பண்ணியிருந்தாங்களோ என்பிஎம்ஐ ஆக்சியோஸோ இல்லை என்பிஎம்ஐ கொடுத்துருந்தாலுமே அது ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து யார் கொடுத்துருந்தாங்களோ அவங்களுக்கு யாருக்குமே எந்த ஐடியாவுமே இருக்காது.
அவங்களோட கம்ப்யூட்டர் வந்து ஹேக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே. இத வந்து இப்ப யார் வந்து பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கூகுள் த்ரெட் இன்டெலிஜென்ஸ் டீம் வந்து யார் இத பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நார்த் கொரியன்ல வந்து வந்து ஒரு குரூப் வந்து இருக்கு. UN-C1069 இது வந்து இந்த ஸ்டேட் ஸ்பான்சர்ட் குரூப். ஸோ இது எதுக்கு இத பேசிக்கா எதுக்கு டார்கெட் பண்ணுவாங்க? இவங்க எதுக்கு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கிரிப்டோ கரன்சி இல்ல ஃபினான்ஸ் கம்பெனிஸ் இருக்கு அப்படின்னா, அவங்க தான் வந்து இத வந்து டார்கெட் பண்ணி இவங்க இந்த டேட்டாஸ்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. இது யாரோ வந்து போர்டா ஒரு எவனோ ஒருத்தன் பேஸ்மெண்ட்ல இந்த அமெரிக்கா, ரஷ்யாலலாம் வந்து உட்காந்துக்கிட்டு பேஸ்மெண்ட்ட சும்மா வந்து அட்டாக் பண்ணி இருப்பாங்கல்ல, அதெல்லாம் கிடையவே கிடையாது. இது வந்து ரொம்ப ரொம்ப ப்ரொஃபஷனலான ஒரு குரூப்பு. அது கவர்ன்மெண்ட் பேக்டு ஆப்பரேஷன் தான் இது வந்து. ஸோ ஓகே ரைட்டு. இப்ப நம்ம இதனால நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நமக்கு எப்படி வந்து புரொடெக்ட் பண்ணோம் அப்படின்னு நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நீங்க இந்த இந்த இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திருப்பீங்க. இது எல்லாமே வந்துட்டு என்னடா இது நமக்கு நம்ம ஒண்ணுமே பண்ணல. ஆனாலும் நம்மளோடது வந்து இதுவா இருக்கு. இப்ப நான் பிகினரா இருக்கேன். இதனால எனக்கு எந்த விஷயமே அப்படி இல்ல. எனக்கு எதுவுமே நடக்காது அப்படின்றது கிடையவே கிடையாது. நீங்க பிகினரோ, சீனியரோ யாரா இருந்தாலுமே சரி, ஆ இதுல கோடிங் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, என்பிஎம்ல வந்து நெறைய பேக்கேஜஸ் வந்து இருக்கு. நீங்க அத நெறைய வந்து பார்த்திருப்பீங்க. எவ்ரி பேக்கேஜ் நீங்க எங்கெல்லாம் இன்ஸ்டால் பண்றீங்களோ, அது எல்லாத்தையுமே யாரோ ஒரு ஹியூமன் தான் வந்து எழுதியிருக்காங்க. அந்த ஹியூமனோட அக்கவுண்ட்ட வந்து நம்ம அவங்கள்து ஆக்ட் பண்ணும்போது நம்மளோடதையும் நம்மளால பண்ண முடியும். ஏன்னா, இது எல்லாமே வந்து ஒன் டூ ஒன் இன்டர் கனெக்டடா தான் வந்து இருக்கு. நம்ம வெறும் ஜஸ்ட் கோட மட்டும் ட்ரஸ்ட் பண்றதில்ல. நம்ம மொத்தமா அந்த என்டையர் செயின் ஆஃப் பீப்பிளையுமே தான் ட்ரஸ்ட் பண்றோம். ஸோ இதுதான் வந்து சப்ளை செயின் அட்டாக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ சப்ளை செயின் அட்டாக்னா என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம் நெக்ஸ்ட். ஸோ இதுதான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு டேஞ்சரஸ் டைப் இந்த நம்ம உலகத்திலேயே இப்ப பார்த்தோம் அப்படின்னா. ஏன் சொல்றேன் அப்படின்னா, நெறைய விஷயங்கள் வந்து இது இது இதோட இன்டர் கனெக்ட் ஆயிடும். இது இதோட இன்டர் கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ நம்ம எல்லாரையுமே நம்பி தான் வந்து பண்றோம். சரி ஓகே. நான் இப்போ ஒரு பிகினரா இருக்கேன். இல்ல நான் வந்து என்னோடது இதுவாயிடுச்சு. நான் இப்ப இத வந்து எப்படி வந்து புரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட வெர்ஷன்ஸ வந்து நம்ம லாக் பண்ணணும். எப்பொழுதுமே நம்மளோட இதில வந்து பார்த்தோம் அப்படின்னா, பேக்கேஜ் ஜேசன்ல வந்து நம்மளோட இது வந்து இருக்கும். ஸோ நீங்க இதில வந்து எப்பவுமே வந்து ஆக்சியோஸ் லேட்டஸ்ட் இல்ல ஆக்சியோஸ் என்பிஎம்ஐ ஆக்சியோஸ் குடுத்தீங்கன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா லேட்டஸ்ட்ல உள்ளது தான் வந்து எடுத்துக்கும். ஸோ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா 1.14.1 அத வந்து இன்ஸ்டால் பண்ணிடும். நீங்க அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆக்சியோஸ் ரெக்கமெண்டட் வெர்ஷன் வந்து 1.14.0 இதுதான் இந்த ஹேக் ஆகுறதுக்கு முன்னாடி உள்ள வெர்ஷன். நீங்க இத புல் பண்ணி இத சேஃபா வந்து வச்சுக்கலாம். ஸோ இத வச்சுட்டோம் அப்படின்னா, நம்மளோட கோட் எதுவுமே வந்து அட்டாக் ஆகல. நம்மளால வந்து இது பண்ணிக்க முடியும். சரி ஓகே. நம்ம வந்து இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எப்பவுமே சரி, நம்ம ஒரு விஷயத்த பேக்கேஜ இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து செக் பண்ணணும். ஸோ ஒரு 30 செகண்ட்ஸ் கூட ஆகாதுங்க. நீங்க இப்ப இந்த ஏஐலாம் வந்து இருக்கு. இந்த ChatGPT, Claude, Gemini இதுல எதுல போட்டீங்கனாலுமே ஒரு 30 செகண்ட்ஸ் கூட ஆகாது. சரி ஓகே. இது வந்து எத்தன டவுன்லோட் வந்து ஆகுது? இது வந்து இதுவா தான் இருக்கா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேனே, ஒரு பேக்கேஜ்லாம் வந்து இருக்கும். ஒரு 10 டவுன்லோட் தான் இருக்கும். 3 வருஷத்துமா எந்த ஒரு அப்டேட்டுமே வந்து இருக்கவே இருக்காது. இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ரெட் ஃபிளாக். இதெல்லாம் வந்து யாரோ ஒருத்தர் பிளைண்டா ஏதோ ஒண்ணு போட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணிக்க வேணாம் அப்படிங்கிறது தான். ஸோ பேசிக்கா ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்க. பட் இந்த இடத்துல ஹேக் ஆயிருக்கிறது நம்மளே வந்து இப்ப செக் பண்ணியிருந்தாலும் என்ன பண்ணியிருப்போம்? என்பிஎம்ஐ ஆக்சியோஸ்ன்னு போட்டிருந்தோம்னா, ஓகே 100 மில்லியன் டவுன்லோட் ஆகுது. இதுல என்ன பிரச்சனை இருக்க போது? அப்படின்ற மாரி இருக்கும். பட் எனிவே நீங்க ஒரு விஷயத்த இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி ஒரு செக் மட்டும் பண்ணிக்கோங்க. நம்ம எப்பவுமே என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு லாக் ஃபைல் தான் வந்து யூஸ் பண்ணணும். நீங்க எப்பவுமே என்பிஎம்ஐ குடுத்தீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா ஒரு பேக்கேஜ் லாக் ஜேசன் வந்து இருக்கும். அதுல வந்து என்ன பண்ணணும்னா, அத GitHubக்கு கமிட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இது வந்து என்ன வெர்ஷன் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத வந்து ஸ்ட்ராங்கா வந்து லாக் பண்ணி வச்சுரும். ஸோ இதனால வந்து இதெல்லாம் வந்து காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம். இதெல்லாம் வந்து நம்ம வந்து தனித்தனியா பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. இதெல்லாம் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து எந்த ஒரு விஷயமுமே வந்து ஈஸியா வந்து ஹேக் பண்ணிட முடியாது. ஸோ இப்ப நீங்க ஆல்ரெடி அந்த நேரத்தில புல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நீங்க ஜஸ்ட் உங்களோட ஆக்சியோஸ் வெர்ஷன பாருங்க. 1.14.1ல இருந்துச்சு அப்படின்னா, நீங்க அத ரிவர்ட் பண்ணி 1.14.0க்கு வந்து மாத்திருங்க. சரி ஓகே. அப்ப நம்ம வந்து லாஸ்ட்டா வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, சப்ளை செயின் அட்டாக்னா என்னன்றத நான் வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ நம்மளோட ஒரு ஆப் இருக்கு. ஸோ அத வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்பிஎம்ஐ குடுக்குறேன். ஸோ அது வந்து ஏதோ ஒரு மெயின்டெய்னர் அக்கவுண்ட் வந்து இருக்கும். ஸோ இதனால என்ன ஆகும், இப்போ மெயின்டெய்னர் அக்கவுண்ட் தான் அந்த ஜேசன் சைமன். அவங்க அந்த ஆக்சியோஸோட மேனேஜ் பண்ற ஒரு ஆளு. ஸோ அத வந்து ஹேக் பண்ணதுனால நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, மொத்தமா வந்து போயிடுச்சு. இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம யாரையோ ஒருத்தர ட்ரஸ்ட் பண்றோம். அதே சேம் பேக்கேஜ் தான் இருக்கும். சேம் மெயின்டெய்னர் நேம் தான் இருக்கும். பட் ஆனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு எந்த ஒரு வியர்ட் லிங்க்குமே இல்லாம இப்ப இத கிளிக் பண்ணா ஹேக் ஆயிரும். அந்த மாரிலாம் எதுவுமே இல்லாம, பின்னாடி பிஹைண்ட் தி சீன்ஸ்லயே வந்து இது எல்லாமே நடந்துட்டே இருக்கும். ஒரே ஒரு பேக்கேஜ்ல ஒரே ஒரு பாய்சன்ட் பேக்கேஜ். இதனால என்ன ஆகும் அப்டின்னா, மொத்தமா நீங்க வந்து எங்கெங்கலாம் யூஸ் பண்றீங்களோ, அது எல்லாத்துலயுமே வந்துட்டு உங்களுக்கு பெரிய பிரச்சனை வந்து வரும். ஸோ இது எல்லாத்தையுமே அவங்க வந்து எரேஸ் பண்ணிடுவாங்க. எந்த ஒரு மால்வேர், செல்ஃப் டெலீட் இருக்காது. ஒரு ஃபாரன்சிக் எவிடன்ஸ் அதாவது பேசிக்கா ஃபாரன்சிக் எவிடன்ஸ்னா எப்படி சொல்றேன் அப்டின்னா, எந்த ஒரு ட்ரேஸுமே இருக்காது. அவங்க வந்து உங்களோட சிஸ்டம் வந்து ஹேக் பண்ணிட்டு போனதுக்கான எந்த ஒரு ட்ரேஸுமே வந்து இருக்காது. இந்த மாரி விஷயங்கள் தான் வந்து இந்த சப்ளை செயின் அட்டாக் அப்டின்னு சொல்லுவோம். நான் சொன்ன விஷயங்கள நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்டின்னாலே உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து வந்துரும். உங்க சிஸ்டம்ல ஆன்டி வைரஸ் இருந்துச்சு அப்டின்னா, நீங்க அதையுமே ஜஸ்ட் ரன் பண்ணி பாருங்க. இதெல்லாம் வந்து எதுவுமே வந்து இருக்கவே இருக்காது.
சரி, ஓகே. இப்ப நம்ம வந்து இதுலேருந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆக்சியோஸ் ஹேக் வந்து ஒரு அந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் இல்ல அப்படின்னாலும், நம்மள வந்து ஒரு முட்டாள்தனமான வந்துட்டு ஒரு விஷயத்த தான் வந்து பண்ணியிருக்கோம். அதாவது எப்படி சொல்றேன் அப்படின்னா, ஆ இந்த இந்த அட்டாக் வந்து எப்படி சக்சஸ்ஃபுல்லா இருக்கலாம் அப்படின்னா, பிரில்லியன்ட்டா பண்ணியிருந்தாங்கன்னா, நம்மளால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா, நம்ம வந்து இதுவா பண்ணியிருக்கலாம். பட் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம் தான். ஏதோ வந்து ஹேக்கர்ஸ் வந்து ஆக்சியோஸ் அட்டாக் பண்றது, இது எல்லாமே வந்து நடக்குது அப்படின்னா, இத வந்து ஆனா இவங்க இன்னுமே வந்துட்டு அந்த அளவுக்கு முட்டாள்ன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா, எந்த ஒரு ட்ரேஸுமே இல்லாம வந்து பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. இன்னுமே அந்த ட்ரோஜன் வேல. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஒரு பிகினரா இருக்கோமோ, இல்ல ஒரு எக்ஸ்பர்ட்டா இருக்கோமோ, நீங்க வெறும் வெறும் ஜஸ்ட் ஒரு கோட எழுதுறது மட்டும் உங்களோட வேலை இல்ல. நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்டின்னா, உங்களுக்கு வந்துட்டு கேள்வி கேட்க தோணணும். ஸோ நான் இப்ப இத ட்ரஸ்ட் பண்றேன் அப்டின்னா, நான் வந்து யாராவது இப்ப இதுலேருந்து என்ன பொய் சொன்னா என்ன பண்றது? இதுக்கான செக்யூரிட்டி இஷ்யூஸ்லாம் நாம என்ன பண்ணணும்? இது நம்ம என்ன இப்ப இது மாரி ஏதாவது அட்டாக் நடந்துச்சு அப்டின்னா, நம்ம உடனே அதெல்லாம் வந்து என்ன பண்ணணும்? ஸோ பேக்கேஜ செக் பண்ணணுமா? ஆடிட் பண்ணணுமா? வெர்ஷன் வந்து லாக் பண்ணணுமா? ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ வந்து வெறும் ஜஸ்ட் கோட் எழுதுறது மட்டும் உங்களோட வேலை கிடையாது. செக்யூரிட்டின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து உங்கள கண்டிப்பா வந்து 1 வாட்டிக்கு 2 வாட்டி வந்து என்பிஎம் இன்ஸ்டால் குடுக்கறதுக்கு முன்னாடி, நான் வந்து செக் பண்ணுவேன். என்னோட இது வந்து கரெக்ட்டா இருக்கா? இல்லையா? நான் வந்து ஜஸ்ட் வந்து ரேண்டமா போய் ஒரு Googleல போயிட்டு, இப்ப இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணலாமா? எவ்வளோ டவுன்லோட்ஸ் இருக்கு? இது வந்து ட்ரஸ்ட்வொர்த்தியான இதா? இத பத்தி ஏதாவது நியூஸ் இருக்கா? அப்படின்ற லைட்டா ஏதாவது பார்த்துட்டு வந்துட்டு, நீங்க வந்து இத இன்ஸ்டால் பண்றீங்க, என்பிஎம்ஐ குடுக்குறீங்க அப்படின்னாலே, என்னோட வேலை மோஸ்ட்லியா முடிஞ்சிருச்சு. இதுதான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க வந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. நம்மளோட கம்யூனிட்டி எல்லாரும் சேர்ந்து வளரட்டும். சரி, ஓகே. இப்ப நீங்க வந்து இதுல வந்து எனக்கு ஒரே ஒரு கமெண்ட்ல மட்டும் சொல்லணும். அது என்ன அப்டின்னா, நீங்க இன்னுமே வந்துட்டு ஆக்சியோஸ் வந்து யூஸ் பண்றீங்களா? அப்படி ஆக்சியோஸ் யூஸ் பண்ணுச்சு அப்டின்னா, உங்களுக்கு வந்துட்டு இந்த ஹேக்க பத்தி முன்னாடியே தெரியுமா? ஸோ அப்டின்றத மட்டும் சொல்லுங்க. நான் உங்களோட எல்லா கமெண்ட்ஸுமே வந்து படிக்க தான் போறேன். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.